ஹலோ. அழைத்தவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் உங்களை போல் ஒருவன், உன்னை போல் ஒருவன், வாடிக்கையாளர் சேவையிலிருந்து நான் தான் பேசுகிறேன். நீங்கள் யார்? சார், என் பேர் சாய். உங்கள் கம்பெனியில் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தோம், வேலையே செய்யலை, டெம்பரேச்சரே சரியில்லை ஃப்ரிட்ஜில். டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டிவ் மை ஃப்ரெண்ட். அதாவது உங்களுக்கு சில் என்று இருக்கும் ஒரு பொருள் நம்மளுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க தெரியும். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் ஒரு பொருள் உங்களுக்கு குளுகுளு என்று தெரியும். அதனால் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் டெம்பரேச்சராக ஃப்ரிட்ஜில் இருந்து குளுகுளு வராமல் கூட இருக்கலாம். அதில் பெரியவர் கூட ஒரு சார் பாலே கெட்டு போயிடுச்சு சார். எல்லா உறவுகளும் உணர்வுகளும் மூடியே வைத்திருந்தால் கெட்டுதான் போகும். அதே மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை மூடியே வச்சிருந்தீங்க, அதனாலதான் கெட்டு போயிருக்கு. பால் ஃபர்ஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா இதை நீங்க சொன்னதையுமே கெட்டு போயிருச்சுன்னு சொன்னதையுமே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் பெரியவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவர் டபுள் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சிருந்தார். அதை நான் போய் ஓபன் பண்றேன், பால் மட்டும் இல்ல வெண்ணெய் தயிர் எல்லாமே கெட்டு போயிருச்சு. நான் பெரியவர்கிட்ட கேட்டேன், ஏன் பெரியவர பால் தயிர் எல்லாம் கெட்டு இருக்கு, நீங்க கரெக்டா ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்றது இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவர் இருந்துட்டு என்ன சொன்னார், நான் கரெக்டா தான் மெயின்டைன் பண்றேன், ஆனா எப்படி கெட்டு போச்சு எனக்கு தெரியலன்னு சொன்னார். திரும்பி பார்த்தேன், சுவிட்ச் போடாமல் போட்டவுடன் ஃப்ரிட்ஜ் ஆடானது. கெட்டு போன பாலை ஊத்துவிட்டு புது பால் டேட் பார்த்து வாங்கி வைத்துள்ளேன். அதுக்கப்புறம் அந்த பால் அதற்கு பெரியவர் எனக்கு பரிசு கூட கொடுத்தாரு. அந்த பரிசை நான் வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன். கமலா பிரிட்ஜுக்கு தேங்க்ஸ்ரா அப்படி என்று சார், ஃப்ரிட்ஜை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா முடியாதா? Who are we to fix? It's the fridge, not a man. It's a human time and it's a part. உங்க கம்பெனிக்கு நான் வந்து நெகட்டிவ் ரேட்டிங். நீங்கள் கோபப்படாதீர்கள். என்னால் தான் ஃபிக்ஸ் செய்ய முடியாது என்று சொன்னேன். நான் வேறொருவரை உங்களுக்கு தொடர்பு கொண்டு அவரை உங்களுக்கு தொடர்பு செய்ய சொல்லி ஃப்ரிட்ஜை சரி பண்ண சொல்றேன். இதோ உங்களுக்காக அவரை கான்டாக்ட் பண்ண வைக்க போறேன். அகவழியே அகத்திற்குள். வாழ்த்துக்கள். ஹலோ வணக்கம், நான் தான் உங்க ரஜினி பேசுறேன். யார் பேசுறது அந்த பக்கம்? சார், என் பேர் சாய். ஃப்ரிட்ஜ் வேலை செய்யல அப்படின்னு கஸ்டமர் கேர் கால் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கால் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. யார் சொன்னது? யார் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னது? கமல்னு ஒருத்தர். ஓ, கமல் நம்ம நண்பர் கமலா? கமல் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு? உடம்புல நல்லா இருக்கா? நானும் கமலும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னையும் கமலும் மாதிரி ஒரு நண்பர்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவே முடியாது. எங்களையெல்லாம் கலைத்தாய் பாத்தீங்கன்னா கையை முடிச்சு நடந்து கூட்டு போனாங்க. அந்த கவலை வந்து இடுப்புல தூக்கி வச்சு கூட்டு போறாங்க. அப்ப கமல் எந்த அளவுக்கு ஒரு மகா நடிகர் அப்படி உங்களுக்கு தெரியுமா? நானும் கமலும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசுல கமல் சூப்பர் ஸ்டார், அப்பவே சூப்பர் ஸ்டார். அப்போ ஒரு ஷூட் முடிஞ்சப்போ கமல் ரஜினி இதோட வந்து கார்ல வாங்க, நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னா, அந்த டைம்ல நான் கமலோட கையை தொடறேன். ஐயோ, இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் கையை நம்ம தொடரமா அப்படிங்கிற அளவுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு அவர் மேல இருக்க மரியாதை அப்படியே தான் இருக்கு. அந்த மரியாதை எப்பவும் குறையாது. கமல் தான், ரஜினி தான். ஆனா நானும் அவரு அப்பவே பிரிச்சுக்கிட்டோம். அவரு அந்த வழி, நான் இந்த வழி அப்படின்றது வந்து அப்போ இருந்தே இப்ப வரைக்கும் ஒரு 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்ல மனசோட நல்ல நட்போட இப்ப வரைக்கும் நாங்க இருக்கோம். அதை தாண்டி எதுவுமே கிடையாது எங்களுக்குள்ள. நல்ல மனசுள்ள மனிதர் கமல். அதெல்லாம் ஓகே சார், அவரு நல்லா தான் சார் இருக்காரு. ஒரு நட்பு, ஒரு நண்பன் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் நானும் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் நானும் என் நண்பர் அதாவது கமல்ஹாசனும் டீ குடிக்க போலாமான்னு கேட்ட அவர்கிட்ட. அவரு அப்படின்னாரு. நான் அவரை கூப்பிட்டு போயிட்டு டீ கடையில, கமல் டீ வாங்குற, உங்களுக்கு சுகர் வேணுமா வேணாமா அப்படின்னா, அவரு சுகரை போட்டு அப்படின்னாரு. அந்த டீயை குடிச்சிட்டு அவரு போட்ட ஆட்டத்தை நீங்க பார்த்துருக்கணும். சார், ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலன்னு கால் பண்ணியிருந்தேன். அதை கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணுப்பா தம்பி, நான் வேற டிபார்ட்மெண்ட்பா. ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ற டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட். என் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எட்ரா வண்டியை போடுறா அவட. இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல சார். சரிப்பா, கோவப்படாத. அதிகமா கோவப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் அதெல்லாம் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆம்பா, அதுக்கு நம்ம பையன் ஒருத்தர் இருக்கா, அந்த ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ற ஒரு காய் இருக்கா தம்பி, நம்ம தனுஷ் இருக்காரு. தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல நல்லா, அதாவது ரெடி பண்ற டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்காரு. தட் கை இஸ் வெரி குட் டு ரிப்பேர் ஃப்ரிட்ஜ். தனுஷ் வந்து எனக்கு நல்ல மனுஷன். அதாவது சார், தனுஷ் வந்து ஒரு நல்ல மனுஷனை தாண்டி எனக்கு நல்ல மாப்பிள்ளை. அவரு வந்து உங்க ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணுவாரு. காலை ஃபார்வர்ட் பண்ணுங்க சார். இப்போ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன்.
நான் தான் தனுஷ் பேசுறேன். சார் ஏன் சார் அவரை மாதிரி பேசுறீங்க? ஏன் சார் நாங்களாம் அவரை மாதிரி பேசக்கூடாதா? அவ்வளோ கேவலமா போயிட்டோமா? பை தி வே அவர் தான் என்ன மாதிரி பேசுறாரு. அவர் இப்படின்னா நான் இப்படி. சரி சார் எப்படியோ ஃப்ரிட்ஜ் வேலை செய்யல, பால்லாம் கெட்டு போயிடுச்சு. உங்க டீமை வர சொல்லி சரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஏன் சார் ஃப்ரிட்ஜ் வீணா போனா பால்லாம் கெட்டு போக கூடாதா? அதுக்குன்னு தன்னுரிமை எதுவும் கிடையாதா? ஏன் சார் பால் கெடுறது மட்டும் யோசிக்கிறீங்களே, மாவு கெட்டு போயிடுன்னு யோசிச்சீங்களா? ஏன் சார் மாவுனா அவ்வளவு கேவலமா போச்சா? ஏன் சார் இப்ப மாவை பத்தி பேசுறீங்க? மாவுன்னு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல நான், எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பிங்க எல்லாருமே 120 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு இட்லிக்கு பொடி தொட்டு சாப்பிடுவோம். திரும்பி நடந்து வர டயர்டா இருக்குன்னு கடலுக்குள்ள குதிச்சு 800 கிலோமீட்டர். சார் ஃப்ரிட்ஜ் சரியாலன்னு உங்களுக்கு கால் பண்ணா அது சரி பண்ணுவான்னு எதுவுமே சொல்ல மாட்டீங்களே, அதை பத்தி மட்டுமே யாரும் சொல்ல மாட்டீங்களே சார், என்ன சார் இது? உங்க வீடு எங்க சார்? ஆழ்வார்பேட்ல சார். ஓ, ஆழ்வார்பேட் பக்கத்துல போயஸ் கார்டன். போயஸ் கார்டன்ல ஏன் சார் நாங்களா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? போயஸ் கார்டன்ல இவங்களாதான் மட்டும்தான் இருக்கணும்னு எதுனா சட்டம் இருக்கா? என்ன சார்? ஏன் சார் எப்பவுமே ஏன் சார்னு பேசுறீங்க? ஏன் சார் நாங்கெல்லாம் ஏன் சார்னு பேசக்கூடாதா? ஏன் சார்னு பேசும்போது டென்ஷன் ஆகுதுடா, எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. ஃப்ரிட்ஜ் சரி பண்ண கால் பண்ணா என்னடா இஷ்டத்துக்கு ஏன் சார் ஏன் சார்? சரி நான் கால் மாத்தி விடுறேன். வணக்கம், என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான வாடிக்கையாளருக்கு என் அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். சொல்லுங்க சார். இதோட நீங்க 4வது காலா மாத்தி விட்டுருக்கானுங்க. சுத்தமா முடியல சார். ஏன் ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலன்னு கால் பண்ணேன் சார். அதை சரி பண்ணதுன்னா ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சார். அதாவது உங்களுக்கு நான் சொல்யூஷன்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். நான் வந்து அந்த கதையை கேட்டு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அது உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருக்கேன். ஒரு பூக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சின்ன பையன் அந்த பூக்கடையில் வேலை கிடைக்காம நேராக வந்து ஒரு பட்டாசு கடையில் வேலை செய்கிறான். அந்த பட்டாசு கடைக்கார முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்டாசு கடையை பத்திரமா பார்த்துக்க, எல்லாம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த பூக்கடையில் பண்ண மாதிரி அந்த பையன், இந்த பூக்களாக தண்ணி தெளிக்கிற மாதிரி அந்த பையன் நிறைய தண்ணி எடுத்து அந்த பட்டாசுக்கு தெளித்து எல்லாத்தையும் சுத்தமாக பார்த்துக்கிறான். பட்டாசு கடைக்கார வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பட்டாசு எல்லாமே தண்ணி பட்டு நவுத்து போச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சொல்யூஷன் சொல்லாம நல்லா மழுப்ப தெரியுது. பணக்கார யூஸ் பண்ற ஸ்ட்ராபெரியில வேணும்னா ஒரு ஏழை குழந்தை வாழ்க்கையில ஸ்ட்ராபெரி நினைச்சு பார்க்க முடியுமா? இப்போ ஃப்ரிட்ஜை சரி பண்ண முடியுமா முடியாதா? அதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லுங்க. ஒரே நிமிஷம். உங்க ஃப்ரிட்ஜ் இருக்கிற தசை ஃப்ரிட்ஜ் தெற்கா, இல்லை ஃப்ரிட்ஜ் மேற்கா, இல்லை ஃப்ரிட்ஜ் வடக்கா, இல்லை ஃப்ரிட்ஜ் கிழக்கா? சார் அது வந்து கிழக்கு தான் நினைக்கிறேன் சார். ஃப்ரிட்ஜ் கிழக்கனா அங்கே வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரே ஆள்னால தான் முடியும். ஃப்ரிட்ஜ் கிழக்க விஜய், ஃப்ரிட்ஜ் மேற்கனாலும் விஜய், ஃப்ரிட்ஜ் வடக்கனாலும் விஜய், ஃப்ரிட்ஜ் தெற்கனாலும் விஜய். சார் விஜய் விஜய்ன்னு சொல்றீங்க, ஆனால் நேரில் மட்டும் வர மாட்டீங்களே சார். பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் என் மேலே போகணும்னா நான் வீட்டில் தான் இருப்பேன். நீங்கள் ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு நேராக வாங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி என் கையாலேயே உங்களுக்கு தந்தேன். சார் கஸ்டமர் கேர்னா கால் பண்ணா நீங்க தான் சார் கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டு அதை சரி பண்ணணும். இப்படி சொன்னா எப்படி சார்? என்ன போய் ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு வர சொல்றீங்க? ஒரே நிமிஷம். ஓகே கோவப்படாதீங்க. உங்களுக்கு வீட்டுக்கே வந்து ரெடி பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் வீட்டுக்கே வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார், ஆனால் வெளியே சொல்லவே மாட்டார். அவர் தான் நம்ம நண்பர் அஜித். அவருக்கு நான் காலை ஃபார்வர்ட் பண்ணுறேன், நீங்கள் பேசிக்கோங்க. அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி தருவார், வெளியே சொல்ல மாட்டார். நீங்களும் சொல்லி ஹலோ, அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரா? என்ன அல்டிமேட் ஸ்டார்லாம் கூப்பிடக்கூடாது, கட்டு. என்ன கட் பண்ணிட்டாரு? ஹலோ, அஜித் குமார் தானே இது? என்ன அஜித் குமார்லாம் கூப்பிடக்கூடாது, கட்டு. என்ன மறுபடியும் கட் பண்ணிட்டாரு? ஹலோ மன்னிச்சிடுங்க சார். சார் ஏன் சார் நீங்க என்ன என் அடிமையா? என்னதுக்கு சார் கூப்பிடுறீங்க? கட் பண்ண போறேன். இல்ல சார் சொல்லுங்க, என்ன ஃப்ரிட்ஜ்ல பிரச்சனையா? எப்படி சொல்லாமே கண்டுபிடிச்சிங்க? கடவுள் மாதிரி இருக்கீங்க சார். எனக்கு கடவுள்னு சொல்ல போனை கட் பண்ணிடுவேன். வேணாம். இல்ல சொல்லுங்க, பால் கெட்டு போச்சா? ஆமா, பால் மட்டும் இல்ல, சரி பண்ணலன்னா எல்லாமே கெட்டு போயிரும்ல. அப்படி இல்ல. உன்னை சுத்தி இருக்கவங்கள நீ பாத்துக்கிட்டா மேல இருக்கிறவன் எதுவுமே கெடாம பாத்துப்பான். அது ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி,
பாலா இருந்தாலும் சரி, உன்னைய பாத்துக்க, உன் குடும்பத்தை பாத்துக்க, அப்புறம் ஃப்ரிட்ஜை பாத்துக்கலாம். புரியுதா? அதே சரிங்க சரிங்க, அதை சரி பண்ணதான் உங்க ஆளுங்களை அனுப்பி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தான் இப்பதானே சொன்னேன், நீ நல்லா இருக்கணும்னா உன் சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும், உன் சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருந்தா நீ சுத்தி இருக்கவங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க நல்லா இருந்தாலும் மேல இருக்கவங்க நல்லா இருப்பான். மேல இருக்கவங்க பாத்துக்கனா சுத்தி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. சுத்தி இருக்கவங்க நல்லா இருந்தாலும் நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் சரியில்லைனாலும் சுத்தி இருக்கவங்க மேல பாத்துப்பா, மேல இருக்கவங்க உன்னை பாத்துப்பா. ஓகே 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 இல்ல ஏகே 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 எனக்கு 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 ஃப்ரிட்ஜே வேணாம், என்ன விட்டுருங்க. ஹலோ ஹலோ, நான் தான் உங்க சூர்யா பேசுறேன். வெல்கம் டு சூப்பர் சர்வீசஸ். உங்களுக்கு நான் எப்படி உதவி பண்ண சொல்லுங்க. சார் சார் என்னை கொஞ்சம் பேச விடுங்க. இன்டர்நெட் வீட்டில் வேலை செய்யல சார் கொஞ்சம் பேச விடுங்க சார். இன்டர்நெட் வீட்டில் வேலை செய்யல, எவ்வளோ கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாலும் யாரும் வந்து சரி பண்ற மாதிரி தெரியல. என்ன நடக்குது அங்க? உங்க சர்பத்துக்கு ரொம்ப சாரி. நான் தான் உங்க சூர்யா பேசுறேன். என்னது சர்பத்துக்கு சாரியா? இல்ல சர்பம் இல்ல, சர்பத்துக்கு ரொம்ப சாரி. உங்க ரவுட்டரோட வயரை ஷர்ட் மாதிரி கட்டுவீங்களா இல்ல டி-ஷர்ட் மாதிரி கட்டுவீங்களா? எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க? சிக்கம். அடுத்து நீங்க ரவுட்டர் ரூம்ல வச்சிருக்கீங்களா இல்ல ஹால்ல வச்சிருக்கீங்களா? ரூம்ல தான் சார் வச்சிருக்கேன். அப்ப ஹால்ல கொண்டு வந்து வைங்க, சரியா போயிடும். அவங்க சூர்யா பேசுறேன். சார் ரூம்ல இருக்கிற ரவுட்டரை ஹால்ல வச்சா எப்படி சார் சரியாகும்? என்ன சார் அப்ப பேசுறீங்க? எங்க அப்பா சிவகுமார்ட்ட போன் கொடுப்ப, பேசுறீங்களா? சார் நான் ஏன் சார் உங்க அப்பா கூட எல்லாம் பேசணும்? பாருங்க, ஆல்ரெடி காலையில இருந்து ஃப்ரிட்ஜ் வேலை செய்யல, பால் கெட்டு போயிடுச்சு, ஒரு டீ கூட குடிக்காம டென்ஷன்ல இருக்கேன் சார். முடியல சார். ஓ, எனக்கும் டீ தான் ரொம்ப பிடிக்கும். என்ன டீ சார்? கொண்டாடி யாய் சிக்கம் யாய். ஹலோ 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 ஹலோ. பொம்பளை குரல். ஹலோ சொல்லுங்க, நான் தான் சிம்பு பேசுறேன். டேய் நான் தான்டா. ஏண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலன்னு கால் பண்ணி அத்தனை வாட்டி கெஞ்சுனா அதுவும் வந்து சரி பண்ணிடுறோம்னு வரவே இல்லை. ஏன்டா வரல? சார் வரோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை சார், வந்து என்ன பண்றோங்கிறதா சார் முக்கியம். சரி என்ன பண்ண போற? சார் என்ன பண்றோம்னு முக்கியம் இல்லை சார், வந்து எப்படி பண்றோங்கிறதா சார் முக்கியம். நீ எப்படிடா பண்ண போற? சார் எப்படி பண்றோம்னு முக்கியம் இல்லை சார், தமிழண்ணா யாரு பண்றதா சார் முக்கியம். எப்போ வந்து பண்ண போற? சார் எப்போ வந்து பண்றோம்னு முக்கியம் இல்லை சார், என்னைக்கு பண்றோம் தான் சார் முக்கியம். சரிடா, என்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜை சரி பண்ண சார் போறீங்க? என்னைக்கு முக்கியம் இல்லை சார், எண்ணம் தான் சார் முக்கியம். புரியலையா? அவன மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சார். எவர மாதிரி? எண்ணம் போல்தான் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. இல்ல புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதான். ஏன்னா புரியாதது சம்டைம்ஸ் புரியும். ஏன்னா உனக்கு புரிஞ்சுது, எனக்கு புரியல. இல்ல எனக்கு ஃப்ரிட்ஜே வேண்டாம், தெரியாம கேட்டேன், வேண்டாம்.